நான் பியூட்டிஃபைங் மர்னா ரமேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி தைப்பூசம். பாருங்கள், நான் எப்போவுமே துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு தான் அப்புறம் ஆரம்பிப்பேன். இதை பாருங்கள், கலர் கோலம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வாசலில் கோலம், கலர் கோலம். முழு முதற் கடவுள் பிள்ளையாரை கும்பிடணும். ஸோ வாசல்லே பிள்ளையார் வச்சுருக்கேன். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே பாருங்கள், முருகருக்கு சும்மா ஒரு பேக் ட்ராப் மாதிரி போட்டு முருகனுக்கு வாகனம் மயில் வச்சுருக்கேன். இன்றைக்கி முக்கியமாக இந்த சரவண பவன்னு இந்த ஷட்கோணம் போட்டு இதில் 6 அகல் வச்சு 6 பட வீடு இல்லைங்களா, நெய் ஊற்றி திரி போட்டு வெற்றிலை தீபம்ன்றாங்க. நானும் இதை வச்சுருக்கேன். பிரசாதம் பாருங்கள், சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம். செவ்வரளி பூ தான் ரொம்ப விசேஷம் முருகருக்கு. துவரம்பருப்பு அடியில் வச்சு தீபம் போட்டிருக்கேன். செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கு இந்த மாதிரி பருப்பு வச்சு தீபம் போடலாம். முருகர் எல்லாருக்கும் ஒரு இஷ்ட தெய்வமாக இருப்பார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார். எந்த ஒரு உடல்நிலை பாதிப்பு, கஷ்டம், குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் முருகரை வேண்டிக்கிட்டோம்னா நல்லபடியாக எல்லாருக்கும் கை கொடுப்பார் முருகர். என் வாயில் எப்பொழுதுமே முருகாந்தான் வரும். அதே போல் முருகர் எல்லாரையும் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக எல்லாரையும் வச்சுருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். முருகனுக்கு அரோகரா, செந்தில்நாதனுக்கு அரோகரா, சண்முகனுக்கு அரோகரா.